அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. இந்த ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்திலும் சஞ்சலம் செய்கிறார். இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு உச்சம் பெயர்ச்சியாக போகிறாருங்க. இதுதான் இந்த ஆண்டுக்கோள்கள்னு சொல்லக்கூடியது. இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடியது மிதுனத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில், அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறாருங்க. இந்த ஜூன் மாதத்தில் இந்த 2 கிரகங்களுடைய இணைவு புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குது. அடுத்ததாக அந்த சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறாருங்க ஜூன் மாதம் 9ஆம் தேதி. அப்போ மிதுனத்தில் இதுவரைக்கும் சஞ்சாரம் பண்ணியிருந்த சுக்கிர பகவான் குருவோட சேர்ந்து குரு சுக்கிர யோகத்தை உருவாக்க போகிறார். இந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க. இதுதான் இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடியதுங்க. அப்போ இந்த ஜூன் மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மற்றவங்களோட எதை கம்பேர் பண்ணாலுமே நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே தெரியும். மற்றவங்களோட சிறப்பாக இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எப்போவுமே நல்லபடியாக இருக்கணும், யாருக்கு எந்த விதத்திலையும் கெடுதல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்கள், நீதி நெறி தவறாதவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல தவறு நடந்துருச்சு, ஒரு சரியான விஷயம் நடந்துருச்சுன்னா சரின்னா சரி, தப்புன்னா தப்பு. அந்த நிலைப்பாடுகள் எப்போவுமே இந்த ராசிக்காரர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு ரொம்ப உதவி செய்வாங்க. ஆனால் தனக்கு ஒரு உதவி அப்படின்னா யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். ஸோ நிறைய மாற்றங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களும் இந்த துலாம் ராசிக்காரன். ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வையானது தனஸ்தானத்தை மேல்படும்போது நம்ம செய்கிற பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விதத்தில் ப்ராஃபிட் வந்துடாதா, இது வரைக்கும் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டோம், இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறாதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் படும்போது தனம் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். அப்படின்னா இது வரைக்கும் லாஸில் இருந்த பிஸ்னஸ்ஸு ப்ராஃபிட்டாக கொண்டு போவீங்க. செய்ய முடியாத ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான ஃபினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிறது, ஏன்னா அது பணம் இல்லாததுனால தான் நீங்கள் அந்த தொழிலையே தொடங்கியிருக்க மாட்டீங்க. பணத்தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும், குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்னென்னா உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உருவாகும். இப்போ தொழிலை தொடங்குவதற்கு, அந்த தொழிலில் இருந்த நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது பில்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய பிஸ்னஸில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. தொழில் ரீதியாக இருந்தவங்களுக்கு ஓகேங்க. அப்போ வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, நானும் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கேங்க, எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் போட்டாங்க, நான் இன்னும் அதே இடத்துல தாங்க இருக்கிறேன், இந்த இடத்த விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலான்னு கூட முயற்சி பண்ணுங்க, இருக்கிறதையும் தொலைச்சிருமோங்கிற பயத்தில் அந்த இடத்துக்கு போகாமல் இருந்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த தனஸ்தானத்தில் குருவுடைய பார்வைப்படும் பொழுது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து உயருங்க, உங்களுக்குன்னு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்குங்க. இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த இடத்துல ஒரு புதிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமையும். இதனால் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க. இது வரைக்கும் உங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, உங்கள் கூட இருந்த உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், உங்கள் கூட வேலை செஞ்சவங்களா, உங்களுடைய வேலையை பார்த்து மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது மாறுங்க. அடுத்த விஷயங்கள், இந்த சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்கள் ஒரே இடத்துல இணைஞ்சு புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்கும் போது நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது, ஒரு அதிர்ஷ்டகரமான சில சூழல்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. பதவியில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வருங்க. ஏன்னா அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்ச பயிற்சி ஆகும்போது இந்த வேலையிலேயே இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அதே நேரத்தில் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்காமையே போயிருமோ அப்படிங்கிற அளவுக்குலாம் சில பயம் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஏன் அப்படின்னா
திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்து நிறைய அலையன்ஸ் பார்த்து நிறைய ஜாதகங்கள் பார்த்து நிறைய பொருத்தங்கள் பார்த்து இதுக்கு மேலே வந்து திருமணமே பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா எதை பார்த்தாலுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது. எல்லாம் ஓகேங்கிறாங்க. ஓகேங்க, கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்க்குறோன்னா பொண்ணு வீடு வந்து வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடு வந்து பொண்ணு வீட்டை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் சரியான விதத்தில் தான் நடக்குதுங்க. நம்மளும் போய் வந்து ஒரு பையனை போய் பார்த்துட்டு வந்துடுறாரு. சரிங்க, உங்களுக்கு நல்ல தகவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த மூமெண்ட்டும் இல்லை. கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே நிற்குதுங்க. ஏதாவது கேட்டால் ஓகேங்க, இன்னும் கொஞ்ச நாள் போட்டுங்க, இப்போதைக்கு எங்களுக்கு பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையை தடுக்கிற மாதிரி எல்லா விதத்துலையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கூடிய சீக்கிரத்தில் திருமண பந்தத்தில் நீங்கள் இணைய போகிறீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் நடக்காத திருமண தடைகள் கூட இந்த காலகட்டங்களில் அந்த தடைகள் அதாவது விலகி உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆக போதுங்க. கல்யாணம் ஆன நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டங்களில் உருவாகும். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி, இன்னுமா வந்து தள்ளி போட்டிருக்கீங்க, இன்னுமா வந்து நீங்கள் டிலே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இன்னுமா வந்து நீங்கள் வந்து அதுக்குண்டான முயற்சி எடுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லி பல கேள்விகள், பல குழப்பங்கள், பல விஷயத்துலேருந்து நம்ம பலதரப்பட்ட ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த ப்ரெஷருக்கு ஓகேங்க, இனிமேலாவது நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட ட்ரை பண்ணிவிட்டு எதுவும் ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. மற்றவங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். யாரெல்லாம் உங்களை பார்த்து வந்து எங்களுக்கெல்லாம் குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் உங்களை பார்த்து எல்லாமே பேசினாங்களோ அவங்க முன்னாடி உங்களுடைய மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக உயருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமே இல்லாமல் சண்டை போட்டு, காரணமே இல்லாமல் ஒருத்தர் குறை சொல்லி, இன்றைக்கி நாங்கள் இருக்கக்கூடிய நிலை என்னென்னா ஆளுக்கு ஒரு வீட்டில் உட்காந்துட்ருக்குறோங்க. இது டிவோர்ஸ் தான் இதுக்கு வந்து தீர்வு அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பந்தத்தை உடைய தெரிகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க. ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், ஒரே குடும்பமாக தான் இருக்கிறோம், நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட கிடையாது, ஏன்னா அந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நான் யோசிக்கிற மாதிரி ஒரு நிலை வந்திருக்கு. அந்த நிலைகள் மாற்றி அமையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இப்போ ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்த நபர்கள் கூட, ரொம்ப நாளாக வந்து பிரிவில் இருந்தவங்க கூட ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள், பிரிஞ்சு போனவங்க, விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களை யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லி விட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. சொந்தமாக வீடு கட்டக்கூடிய முயற்சி, இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம், வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகம், இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. ஸோ நீண்ட நாள் ஆசையாக இருந்திருக்கும், எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டணும், எப்படியாவது ஒரு சொந்த இடம் வாங்கணும், நமக்குன்னு ஒரு வண்டி வாகனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிற அந்த போராட்டத்திற்கு ஒரு வழிவகையை தான் இந்த தருணங்கள். ஸோ சொந்தமாக வாடகை வீட்டில் இருந்தவங்க கூட சொந்த வீட்டுக்கு குடியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வண்டி வாகனம் வாங்குவீங்க, உங்களுக்குன்னு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு முழுமையாக விலக போதுங்க. ரொம்ப நாள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்குண்டானபடி ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுப்பீங்க. அதனால் மருத்துவ முயற்சிகள் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாள் தொந்தரவுகள் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி அதுக்குண்டானபடி சில ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் எடுப்பீங்க. கல்வி சம்பந்தப்பட்ட யோகங்கள், கல்விக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை படும் பொழுது கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது உயரும். புதிய கல்வி தொடங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு டிகிரி முடிச்சுட்டு 2வது டிகிரி படிக்க வைக்கிறதுக்கோ இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக விலகுங்க. கல்வியில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குவீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் படித்து அதே துறையில் வேலைக்கு சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் இந்த காலகட்டங்கள் உருவாகும். கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது முழுமையாக தீருங்க. உங்களுக்கு வந்து கடன் கொடுத்த இடத்துலையோ ஏதாவது வாங்கின இடத்துல கொடுக்க முடியாமல், கொடுத்த இடத்துல வாங்க முடியாமல் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் தீரும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருங்க. 4ஆம் இடத்துல இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது படும் பொழுதுங்க நிறைய இந்த வண்டி வாகனங்கள், சொத்து பத்து சேர்க்கை இது எல்லாத்துக்கும் உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்கும் போது, அதே நேரத்தில் இந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் ஏதாவது ஒரு சொத்துக்கள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் செட்டில் பண்ண வேண்டிய தொகைகளை கரெக்டான விதத்தில் செட்டில் பண்ணி உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுனால பழைய கடன், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவாக கணிச்சு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.